श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। हरि ओं तत्सत्। श्रीमद् भागवत महापुराणं 11வது स्कंदம் उद्धव गीता 15வது अध्यायம்। पदनंजावदि श्लोकम्। श्री भगवानुवाच छिद्यमानं यमैरेतैः कृतनीडं वनस्पतिं खगस्वकेतमुत्सृज्य क्षेमं याति ह्यलं पटः। भगवान श्री कृष्णर उद्धवर கேட்ட சந்தேகத்துக்கு பதில் சொல்ல தொடங்கி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி நிஷேதங்கள் குணதோஷங்கள் விஷயம்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்கு. குணதோஷங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதே சாஸ்திரம்தான் விதி நிஷேதங்களை சொல்லி குணதோஷங்களை காட்டுறதே. எனக்கு இது கொடுப்பதே பகவானே, என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு உத்தவர் கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சு பகவான் ஒரு இந்த ப்ராட் விஷன், சாதனங்கள் அப்புறம் சாத்தியம், அதில் விவேகம் வைராக்கியம் மனுஷ ஜன்முடைய முக்கியத்துவம், குருவுடைய முக்கியத்துவம், அப்புறம் தெய்வ கிருபா, இத்தனை விஷயங்கள் இப்போது 17வது ஸ்லோகத்தோட முடிகிறது. நம்ம இப்போ 15வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே டச் பண்ணப்பட்டிருக்கிறது. சமக்கிரமாக விஷயத்தினை சுருக்கமாக கொஞ்சம் ஸ்லோகங்களுக்குள்ளேயே சொல்லி முடிக்கிறார். இந்த 15வது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்து என்னன்னா, ஒரு மரத்து மேலே இருக்கிற தங்கிட்டு இருக்கிற பறவைகள் அங்கே கூடு கட்டியிருக்கும், ரொம்ப நாளில் அங்கே இருக்கிறது. ஆனால் யாரோ துர்மார்கர்கள் வந்து அந்த மரத்தினை வெட்டுறாங்க. யமபட்டர்கள் வந்து அதே மாதிரி ஜீவன் தங்கிட்டு இருக்கிற இந்த சரீரத்தினை ராப்பகலனே கொடாலி வச்சு கட் பண்ணிட்டுருக்காங்க. அது கவனிச்ச அந்த பறவை, அந்த மரத்து மேலே இருக்கிற பறவை பறந்து இந்த மரத்து மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் எதுவுமே வச்சுக்காமல் தப்பிச்சுக்கணும் முதல்லன்னு சொல்லிட்டு பறந்து போயிடும். சரீரமனே இந்த விருட்சத்தில் நிவசிச்சுட்டு இருக்கிற இந்த ஜீவனு கூட இதுக்கு மரணம் అనేది வரப்போகிறதே. ராத்திரி பகலனே இந்த ரெண்டுமே ஆயுஷ் க்ஷீணம் பண்ணிகிட்ருக்கு అని கவனிச்சுட்டு எப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இது மேலே வச்சுக்காமே இந்த சரீரத்தினை விட்டுட்டு க்ஷேமத்தை அடையிறதுக்கு போகணும். ஆனால்
இந்த சரீரம் விட்டுட்டா க்ஷேமம் வருமா? இன்னொரு சரீரம் வருமே. அந்த பறவை இன்னொரு மரத்து மேலே போய் தங்கிட்டு இருந்து அது கூட யாரோ கட் பண்ணலாம், காற்று கூட உடைஞ்சு போயிருக்கலாம், ஏதோ ஆகலாம். எவ்வளோ நாளைக்கு இப்படி சுற்றிட்டே இருக்கிறது அந்த மரம் இந்த மரம்னு சொல்லிட்டு. அதனால் க்ஷேமம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ அந்த க்ஷேமம் என்ன அதெல்லாம் சொல்ல போகிறாரு அடுத்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள. 16வது ஸ்லோகம். அஹோராத்ரைश्चिद्यमानं बुद्ध्वायुर्भयवे पतुः बुद्ध्वायुर्भयवे पतुः मुक्तसङ्गः परं बुद्ध्वा निरीह उपशाम्यति. மேலே சொன்ன அந்த உதாரணத்தினை எடுத்துகிட்டே மறுபடியும் இங்கே அதனால் இந்த மாதிரி அந்த அஹராத்திரைஹி ராப்பகல் டே அண்ட் நைட் அனே இந்த ஒரு நாளில் அந்த ஆயுகு சித்தியமானம் அது குறைஞ்சிட்டே இருக்க. சித்தியமானம்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஜீவன் பயப்படணுமா? அன்றைக்கே சொல்லியிருக்கு இந்த பாயிண்ட்டை. பயப்படணும். புத்வா பயவேபதுஹு பயந்து வேர்க்கணுமா, கதறணுமா, நடுங்கணுமா? ஞாபகப்படுத்தும் போது பயமாக தானே இருக்கு. சத்தி ஒரு மாதிரி சொன்னேன். அதனால சார் அதை பற்றி பேசாதுங்க சார், எப்போ அடிக்கடிக்கு சொல்லக்கூடாது. மரணம் மரணம் பற்றி இல்லாது. பட் சாஸ்திரம் மரணம் பற்றி பேசு. கட்டோபனிஷத்து த என்கவுண்டர் வித் த டெத். அப்போது பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளோ நாள் நினச்சிக்காம இருக்கிற பயம் வருதுன்னு சொல்லி உனக்கு மறந்துட்டு நீங்கள் வேறே மனுஷர்கள் அதுக்கு தான் துக்கம் இதெல்லாத்துல தப்பிச்சுக்கிறதுக்கு தான் பலது கண்டுபிடிச்சிட்டு என்னென்னமோ செய்கிறான். ஆப் மேலே ஆப்பு கண்டுபிடிச்சிக்கிறான். ஆப்பு மேலே ஆப்பு கட்டி அப்புறம் ஆப் மாட்டிக்கிறான். என்னென்னமோ ஆக எல்லோ ரொம்ப மேலே போய் அங்கே நின்று குதிக்கிறாங்க சில பேர். அது ஒரு விளையாட்டு. ஏன்னா என்ன பண்ணுறது தெரியல. போகிறாங்கல்ல மேலே போயிட்டு கத்துவான் அப்படி இப்படி எல்லாம். அதுக்கு எத்தனை பணம் செலவு பண்ணி எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணி மொத்தத்தில் இதெல்லாம் எதுக்கு என்ன கிமிக்ஸ் எல்லாம் டு அவங்களோட மனசுன்னு அவங்க ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க லைஃப்னு அவங்க ஃபேஸ் பண்ண முடியல. அதனால் லோகத்தில் கண்டுபிடிச்சி எத்தனை லக்ஸுரிஸு ஜெல்ஸா அதெல்லாமே கூட டு எஸ்கேப் ஃப்ரம் அவர் ஓன் செல்ஃப் அண்ட் மைண்டு. என்ன உண்மையை பார்த்த செல்ஃப்ன்னு இந்த சரீரம் நான் நினச்சிட்ருக்கேன், இது சத்தி போகிறதே, இதுக்கு என்னவோ ஆகும், ஏதாவது ஆகும், பயம். அதனால் அதெல்லாம் ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்கு சினிமா பாரு, மாலுக்கு போ, தீபாவளி வருது கொண்டாடு. எனக்கு புரிய மாட்டேங்குது அசலி தீபாவளி என்னது, எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு பண்ணுறாங்க? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்படியாவது சரி, எங்காவது கடன் வாங்காவது சரி, எப்படியாவது பணம் செலவு பண்ணணும். என்னது எதுக்கு? கட்டுக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கு, தின்றதுக்கு ஆல்ரெடி வீட்டில் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி பண்டுகைன்னு சொன்னதுனால நம்ம நாட்டில் அன்றைக்கி சும்மா சுவாமிக்கு மட்டும் கோவிலுக்கு போயிட்டு ஏதோ பொட்டு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுபவி. எத்தனை வருஷமாக இதே தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதிலும் தேவையில்லாத காசு. இந்த தீபாவளி பண்டிகைக்கு செலவாகிற காசு லோக்கம்னு சொல்லணும். என்ன எல்லா நாட்டிலும் பண்ணுவாங்க, நம்ம நாட்டில் அத்தனை
சரி, நிறைய பேருக்கு வியாபாரம் நடக்கிறது. வியாபாரம்னா எல்லாமே வியாபாரம்தான். கவர்மெண்ட்டுக்கு சாரா விற்கிறது வியாபாரமாகி போச்சு. இல்லைன்னா கவர்மெண்ட்டு சாராய்க்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த டாஸ்க் மார்க் அது எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்து பண்ணலாமா? யாரோ மக்களுக்கு பழக்கம் இருக்குன்னா நீ அது வளர்த்துற. நீ ராஜா கவர்மெண்ட்டுன்னா எல்லாம் இண்டஸ்ட்ரி ஆகிப்போச்சு. கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரி, துணி இண்டஸ்ட்ரி, எப்படியாவது மக்கள்கிட்ட செலவு. ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, சுகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பண்டுகைன்னா அர்த்தம் அத்தனை செலவு பண்ண வேண்டியதில்லை. டூ மச் அதை அனவசரமாக வேஸ்ட்டாக தான் செலவு பண்ணுறோம். யார் சொல்லி யார் மாற்றுவாங்க? போட்டோம் போட்டோம். எங்கே போயிட்டோம்? பயப்படணும். தீபாவளி நல்லதாக பயப்படுத்துறீங்க. அடுத்த வாரம் தீபாவளி சார். பயவேபதுஹு. அப்படி பயந்து என்ன பண்ணுமா? டிப்ரெஷன் ஆகக்கூடாது. முக்த சங்கஹ. எதுமேலாம் நான் அதனால் பற்று வச்சுக்கூடாது. முக்த சங்க, ஃப்ரீ ஃப்ரம் தி அட்டாச்மெண்ட் ஆஃப் என்னோட சரீரம், என்னுடைய பொசஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எது மேலேயும். வெட் கார்பேஜ் அண்ட் ட்ரை கார்பேஜ், அது ரெண்டுத்துலேருந்து முக்த சங்கஹ. அப்புறம் பரம்புத்வா. சரி, இங்கே இது எல்லாமே டெம்பரரியா, எல்லாமே நான் எது மேலே பந்தம் வச்சுக்கூடாதா? அப்போ எப்போ சார் வாழ்க்கை போர் அடிக்கும்? போர் அடிக்காதா? அப்போ நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எதுக்கு அப்போ வாழறது? இந்த கேள்விக்கு பதில் அடுத்த கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுவார். தற்கொலை பற்றி பேசுவார். என்ன சார் பண்ணிக்க சொல்கிற? எது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாதுன்னாரு. ஆனால் இத்தனை உருவாக்கி வச்சுட்டாரு. அப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்ல, பரம்புத்வா, பரமார்த்தத்தினி சத்தியத்தினி ஆத்மனி தெரிஞ்சுக்கிட்டு, பரமாத்மன் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வர அது நினச்சிக்கிட்டா, அது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டா, அதை பற்றி ஸ்மரணம் பண்ண, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் வந்தனம் பாதசேவனம் அர்ச்சனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்மநிவேதனம், பிரகலாதன் சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் அங்கே அவனுக்கு ஆத்தியந்திக சுகம் கிடைக்கிறது. இந்த லோகம் மேலே பற்று வச்சுக்கிட்டு தான் நிம்மதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லோகம் விட்டுட்டு போகிறதனே பயப்பட வேண்டியதும் இல்லை. அதில் இந்த அட்டாச்மெண்ட் అనేది ஒரு இல்யூஷன் தான். நீ பயப்பட்டானும் பயப்படலைன்னாலும் இந்த கனவு மாதிரி இது வந்துடும், காணப்படும், போகும். அது பார்க்குற நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ பரமாத்ம புத்வா. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த ஸ்லோகத்தில் பாயிண்ட் வைஸாக சொல்கிறேன். பயத்தோட முதல்ல பயப்படணும். மரணம் అనేది ஒன்று இருக்கு, எல்லாமே விட்டு போகும், என்னோட சரீரத்தோட சேர்ந்து விட்டு போகும் அப்படின்னு முதல். ரெண்டாவது சம்சார ஆசக்தினி விட்டுடணும். புத்திரேஷனா லோகேஷனா வித்தேஷனா விட்டுடணும். அப்போ விட்டுட்டு மனசுன்னு பரமாத்மா பிரம்மன் மேலே திருப்பணும். அப்புறம் நாலாவது பாயிண்ட் என்னன்னா, நிரீஹா. எந்த கர்மமும் எனக்கு சம்பந்தம் இல்லை. கர்மங்களில் ஈடுபடுறது விட்டுட்டு, புண்ணியத்துக்காகவும் கர்மம் பண்ண வேண்டாம், பாப கர்மமும் பண்ண வேண்டாம், கர்ம சம்பந்தம் இல்லாத சுத்த வஸ்து நானே தெரிஞ்சுக்கிட்டு எந்த கர்மங்களும் படிய கர்மங்களை பற்றியும் நான் கவலைப்படலை. பிராரப்தம் என்ன பண்ணுமோ, அப்புறம் அது என்ன பண்ணுமோ, இது என்ன பண்ணுமோ, அது கூட விட்டுட்டு சாந்தமாக இருக்கணுமா.
உபசாமியதி. உபசாமியதி அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்மங்களை பற்றி கவலையும் பட வேண்டாம், தேவையில்லாத ஈடுபட வேண்டாம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களையே ஈடுபடு. அப்படி இருந்துட்டு சாந்தி உபைத்தன்னா ஜீவன் முக்தி நிலை அடையுவே. நீ இந்த சரீரம் இருக்கும்போதே சுற்றி இப்படிப்பட்ட நஸ்வரமான ஜகத்து காணப்பட்டு இருக்கும்போதே ஒன்றும் தொடாது, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் சாந்தோயம் ஆத்மா. ஏன்னா சாந்தி வர இடத்துல எல்லாம் இது சொல்லணும், நான் ஞாபகப்படுத்தேன். உபனிஷத்து சொல்கிறது இந்த விஷயம். அப்படின்னா ஜீவன் முக்தி என் அர்த்தம். அப்படி சொல்லிப்போ 17வது ஸ்லோகத்தில் இப்படி புரிஞ்சுக்காமே, இப்படி தெரிஞ்சுக்காமே, இப்படி உணராமே வேறு யாராவது வாழ்க்கையை பற்றி வெறுத்து போய் டிப்ரெஷன் ஆகி அப்புறம் டிஸ்கஸ்டட் ஆகி அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு வாழ்க்கை மாயம் அப்படின்னு பாட்டு பாடாமல் அப்படி யாராவது இருந்து பண்ணால் அவன் இந்த மனுஷ சரீரம் ஜன்மத்தை விருதா பண்ணுறான் అనేది சொல்ல போகிறாருங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதில் 17வது ஸ்லோகம் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இதோட இந்த பர்டிகுலர் அசார்ட்டட் டீச்சிங் முடிக்கிறார் பகவான். நுதேகமாத்யம் சுலபம் சுதுர்லபம் प्लवं सुकल्पं गुरुकर्णधारं मयानुकूलेन नभस्वतेरितं पुमान् भवाब्धिं न तरेत् स आत्मः. ஸோ இப்படி சிந்திக்காமே தெரிஞ்சுக்காமே யாராவது இந்த மனுஷ ஜன்மனை சார்த்தகம் பண்ணிக்காமே வேஸ்ட்டாக அப்படி பண்ணிட்டா அவன் ஆத்மஹத்தியை செஞ்சுக்கிற மாதிரி தான். ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஓகே, சஹ ஆத்மஹா இஸ் ஏ சூயிசைடர். யார் இப்போ கிளியராக இந்த ஸ்லோகத்தில் கூட பகவான் ஒரு 3 விஷயங்கள்னு சொல்கிறார். முதல், இந்த தேகம் అనేది இது சுகதுக்கங்களுக்கு காரணம் இல்லையா? சுகதுக்கங்களுக்கு ஆத்தியம் அப்படின்னா சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த தேகத்திலிருந்து போகாயத்தனம். தத்துவபோதத்தில் சரீரம் என்ன? இது போகாயத்தனம். போகம் அனுபவிக்கிறதுக்கு, போகம்னா சுகம் துக்கம் ரெண்டு அனுபவிக்கிறதுக்கு தங்கரை யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்படிப்பட்ட இந்த சரீரம் கிடைக்கிறது 2 சொல்கிறார் பகவான், சுலபம் சுதுர்லபம். இது ஒரு விதமாக பார்த்தா சுலபந்தான். எப்படி? இப்போ மனுஷ சரீரம் இருக்கல உனக்கிட்ட, அது எப்படி வந்துச்சு என்ன அதெல்லாம் கேட்காது. எப்படியோ வந்துச்சு இல்லை, சுலபம் இல்லை. சாஸ்திரம் சொல்லும், இல்லைப்பா உனக்கு தெரியாது, அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாது, எத்தனையோ ஜன்மங்கள். ஓகே, கல்லாய் முல்லாய் பாம்பாய் பூ என்ன இல்லாய் ஆய் ஆய் ஆய். மனுஷனா வந்துட்டேன். ஸோ சுதுர்லபம் ஆல்சோ. இதெல்லாம் உனக்கு தெரியல, ஆனால் நீ இப்போ மனுஷ ஜென்மத்தில் இருக்க. சுலபந்தான் கிடைச்சது. அப்படிப்பட்ட சுலபமோ சுதுர்லபமோ மொத்தத்தில்
அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சது இவனுக்கு. இப்போ இது வந்து ஒரு கப்பல். ஓகே, சின்ன போட்டுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழில்? పడగ. తెలుగులో పడగదా, పడవ. పడవలో కూర్చొని గోదావరి నది దాటి, பரவாயில்ல ஒரே அக்ஷரம் வித்தியாசம். கப்பலன்னு ரொம்ப பெருசு. சின்ன போட். பிளவம். பிளவம் பிளவம்னா ஏ ஸ்மால் ஷாஃப்ட் ஆன் விச் எது மேலே உட்காந்துட்டு நீ அப்படி சரீரமனே இந்த படகுல உட்காந்துட்டு அந்த படவனை வந்து ரொம்ப அழகா சுக்கல்பம் பிளவம் என்றார். இது ரொம்ப யூஸ்ஃபுல் டு எதுக்கு? டு கிராஸ் தி மாயா சம்சாரம். இந்த சம்சாரமனை சமுத்திரத்தினை தாண்டறதுக்கு உபயோகப்படுத்துகிற இந்த சின்ன படகு பாடி சரீரம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப சௌகரியமானது. அப்புறம் இன்னொன்று ஏன் சௌகரியம் தெரியுமா? இது வந்து இந்த போட் கேப்டன் யார் தெரியுமா? ஷிப்பு கேப்டனு குரு கர்ணதாரம். குரு அனே கேப்டன், நாவிகன். இல்லை அந்த போட்டுன்னு ஓட்டுறதுக்கு இப்படி ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட என்ன, அதுதான் முக்கியம். ஓகே, ஷாப்ஸ் அது ரெண்டு. இல்லை குரு, அது வந்து உட்கார்ந்து ஒருத்தர் கரெக்டாக பண்ணணும், ஒன்று அப்படி இப்படி பண்ணக்கூடாது. அப்போ குருவனே மார்கதர்ஷகன், அந்த போட்டுன்னு வந்து கரெக்டான வழியில் கொண்டு போகிற இந்த சரீரமனே சின்ன படகுல உட்கார்ந்துருக்க நீ. அப்புறம் கூடவே என்ன தெரியுமா? மயானுகூலே நபஸ்வதேரிதம். என்னுடைய கிருபானே காற்று. காற்று வந்து நான் புஷ் பண்ணுவேன். அதை காற்று ரொம்ப முக்கியம் கப்பல் அது போகணுமன்னா சரியான டைரெக்ஷனில். அதனால தான் அந்த காற்றுன்னு இது பண்ணுறதுக்கு ஒரு இது கட்டுக்குவாங்க, பெரிய துணி. ஸோ அது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அது கரெக்டாக நடத்தி கொண்டு போகிறது குரு இருக்கார். உனக்கு நல்ல அழகாக உட்கார்றதுக்கு ஒரு கப்பல் கிடச்சது. இனிமேல் என்ன குறை? ஓகே, அப்படி இருந்து புமான் மனுஷனை வந்து பவாப்திம் பவாப்தி தாரிணி அம்பே நமாமி தே பதாம்புஜம். பவாப்தி இந்த சம்சாரமனை கடல். பவான்னு அர்த்தம் பிகமிங்னு அர்த்தம். இந்த பிகமிங் தான் பெரிய வியாதி தெரியுமா? பவன்னு பி தாத்து, பூ தாத்துல வந்து வந்தது பிகமிங். இங்கே இதில் வந்து அது பண்ணணும், இது பண்ணணும், அது ஆகணும், இது ஆகணும், என்னென்னமோ ஆகணும், அதாயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அப்புறம் இன்னும் இப்படியே போயிட்டுருக்கோம். ஸ்டாப் பிகமிங். அப்போது ஜஸ்ட் பி, இருந்தபடிக்கு இரு. அப்படி இந்த சம்சார சமுத்திரத்தினை இந்த மனுஷனை வந்து ரொம்ப சுலபமாக 3 ஃபேக்டர்ஸு நல்ல சேஃபான ஒரு கப்பல் இருக்கு, அதுக்கு லீக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, 9 ஓட்டைகள் இருந்து கூட உள்ள காற்று வெளியே போகாமல் நிற்கிறது பாருங்க, ஆச்சரியம். போக மாட்டேங்குது. அது எப்போ போகும்போது போகிறது. அதுக்கு வந்து குரு அண்ட் மை கிருபா. அதான் அப்படி யார் தாண்ட மாட்டானோ, ந தரேத், இது லாஸ்ட் வேர்டு ரொம்ப முக்கியம். ந தரேத், இது இப்படி பண்ணி உபயோகப்படுத்த மாட்டானோ, சஹா ஆத்மஹா. பாகவதத்தில் இந்த விஷயம் 3 இடத்துல 4 இடத்துல வந்துச்சு. ஆத்மஹத்தியன்னா என்னன்னு. அப்போது யார் சத் சங்கத்துக்கு வரலையோ, யார் பாகவதம் கேட்கலையோ, யார் சாஸ்திரம் கேட்கலையோ, குருவே கிடைக்கலையோ,
மனுஷ சரீரிலிருந்து கூட அவங்க எல்லாரும் ஆத்மஹத்தியை பண்ணிக்கிற மாதிரி தான். இந்த சரீரம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜீவன் முக்தி நிலை அடையலைன்னா யூ ஹவ் கமிட்டட் சூசைட் யுவர் செல்ஃப். இப்படி சொன்ன மக்கள் கேட்பாங்களா? புரிஞ்சுக்குவாங்களா? நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பகவான் இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஈஷாவாஸ்யோபனிஷத்தில் இதுதானே சொல்லியிருக்கேன். அசூரியாநாமதே லோகாः அந்தேன தமசாவிருதாः தாகம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகே ஆத்மஹன ஜனாः. ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டாருங்க. சேம் பகவான் இங்கே அப்படி. ஸோ 17வது ஸ்லோகத்தோட இந்த குரு கர்ணதாரம் படக்கோத்தி நான் ஏதிக்கிட்ட தமிழ் எவ்வளோ நாள் தானே கூட இந்த வார்த்தைகள் சிலது தெரிய மாட்டேங்குது. அப்போ எப்படியோ கண்டுபிடிச்சு கரெக்டாக போட்மேன். கீதா தியான ஸ்லோகங்களுக்குள்ள அந்த விஷயம் கூட இருக்கு. இப்படி கஷ்டமான இதில் அந்த கைவர்த்தக கேசவ, அந்த கைவர்த்தக அనే வார்த்தை அங்கே கைவர்த்தக கேசவ பாராசரியவச்ச சரோஜ மமலம் கீதா கந்தோத்கடம். அவ்வளோ கஷ்டமான யுத்தமனே அந்த அதெல்லாம் ஒரு நதி அப்படி கம்பேர் பண்ணி அதில் குரோக்கடைல்ஸ் இருக்கு, அவன் இருக்கான், இவன் இருக்கான், பீஷ்மன், இவன் எல்லாரும் டெரிபிள் பீப்புள். அப்படி இருந்து கூட அந்த கிருஷ்ணன் அவங்க போட்மேனை வச்சிருக்காங்க. அவர் தானே சாரதி. அர்ஜுனனுக்கு சாரதின்னா மொத்தம் பாண்டவர் பக்கம் தர்ம யுத்தத்துக்கு சாரதி பகவான் தான். அதனால் வாழ்க்கையில் எப்போ பகவான் தான் எஜமானி, அவர் தான் டிரைவர். அவனை நம்பி உட்கார்ந்தோம்னா போதும். எல்ஐசி நல்லா நம்பக்கூடாது. யோகக்ஷேமம் வகாமியகம். அவர் என்ன பண்ணட்டும் என்னானாலும் ஓகே எனக்கு. அவருடைய ஓகே ஆணைப்படி அவருக்கு என்ன சரியோ அது எனக்கு சரி, அப்படி இருக்கணும். ஸோ அதை சொல்லி கொடுத்து பகவான் இங்கே அடுத்தது உத்தவர் ஒன்றும் கேள்வி கேட்கல, நல்லா கவனமாக கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்க டாபிக். ஓகே, தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கு. 18வது ஸ்லோகத்தில் பகவானே பேச கண்டினியூ பண்ணுறாரு. இங்கே சரி இவ்வளவு சுலபமாக நான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன், ஆனால் பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு, புருஷகாரம் ஓகே ஹியூமன் எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அது எங்கே மெயின் ட்ராபேக் இருக்கு, அதனால் அது நான் சொல்லணும்னு சொல்லி பகவான் இப்போ வரப்போகிற சில ஸ்லோகங்களுக்குள்ள அந்தர்கதமாக இந்த சாதிப்பு இது தாண்டறது என்ன, இந்த சம்சார கடல் தாண்டி ஜீவன் முக்தி நிலை அடையிறதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுறது. ஏன் முடிய மாட்டேங்குது, எங்கே ட்ராபேக் இருக்குது, எங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஃபைண்டிங் த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு, ரெக்கக்னைசிங் த ப்ராப்ளம் இட் செல்ஃப் இஸ் ஹாஃப் ஆஃப் த சொல்யூஷன். ப்ராப்ளமே தெரியலன்னு அப்புறம் அது இதை 1 by 1 எங்கேருந்து ஆரம்பிப்பார். ப்ராப்ளம் எங்கே இருக்கு, மனசு தான் ப்ராப்ளம். மனுஷன் ப்ராப்ளம் இல்லை, மனுஷனுக்குள்ளே இருக்கிற த மென்டல் மேக்கப், mental setup is the problem. The mind is the problem. So mind is the solution. அதனால மனசு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. யதாரம்பேஷு நிர்விண்ணஹ விரக்த சம்யதேந்திரியஹ அப்யாசேனாத்மனோ யோகி தாரயேதச்சலம் மனஹ. ஸோ இந்த 18வது ஸ்லோகத்திலிருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகம் எவ்வளோ முக்கியமானது, அதுக்கு பக்தி எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ப்ரீ ஸ்டெப்ஸ் என்ன அதெல்லாம் சொல்கிறார் இத்தனை ஸ்லோகங்களுக்குள்ள. இங்கே என்ன இந்த ஸ்லோகத்தில்
எப்போ ஒரு மனிதனுக்கு இங்கே யோகி என்றார். யோகி என்ன? ஹூ கமிட்டட் டு திஸ் பாத். இந்த ஆத்தியாத்மிக ஜீவனம், ஆத்தியாத்மிக வித்யக்கு யார் ஒரு மனுஷனும் இப்படி போகணும், இந்த பாதையில் தான் போகணும்னு முடிவு பண்ணானோ அவன் தான் யோகி. அப்படிப்பட்ட அவனுக்கு லோகத்தில் பார்த்தா, வாழ்க்கையிலும் அவனுக்கா பார்த்தா கர்மங்கள் மேலே இனிமே நிர்விண்ணம் வந்துச்சு. அதான் எதா ஆரம்பேஷு அண்ணா, ஆரம்பம்னா கர்மன்னு அர்த்தம். இங்கே சங்கல்பம் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஆரம்பேஷுன்னா கர்மங்களும் நிர்விண்ணா. நிர்விண்ணன்னா ஐ ஆம் டிஸ்கஸ்டட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு விதத்தில் வைராக்கியம் தான். அன்றைக்கி கூட சொன்னோம், நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்ருத குருத்தேனா நிர்விண்ணன்னா வைராக்கியம் வந்துச்சுன்னா, வைராக்கியம் வந்துச்சுன்னா போதும் இதெல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டே அப்படி இல்லை. அப்படின்னு இல்லை, இது செஞ்சால் எல்லாம் சரியாயிடும், அது செஞ்சால் சரியாயிடும். எங்கே சரியாயிடுச்சு? இதுக்காக பாடுபடுறதுக்குள்ளே இன்னொன்று பாடாயிடுது. கண்டிப்பாக வருது, ப்ராப்ளம் வருது. ஃப்ரண்ட் வீல் ரிப்பேர் பண்ண பேக் வீலுக்கு ரிப்பேர் வந்து, அப்புறம் லெஃப்ட் பிரேக்குன்னா ரைட் பிரேக்குக்கு வருது இல்லையா? சரீரம்ல கூட அப்படி தான். நிறைய கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கண்ணுக்கு ஒன்று கேட்ராக்ட் வருமா? இப்போ தான் ஒரு அம்மா சொன்னாங்க, இது ஒன்றுக்கு பண்ணியாச்சு, அதனால தான் சுவாமி கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வர முடியல, அப்புறம் திரும்பி இதுக்கும் பண்ணணும், அப்பவும் வரமாட்டேன். இப்படி அப்படி அப்புறம் இன்னொன்று விரக்தனாகணும். ஸோ 2 வார்த்தை சொல்கிறாரு, நிர்விண்ணா விரக்தா. இது ரெண்டுத்துன்னு பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான். விரக்தம் வந்துச்சு, வைராக்கியம் வந்துச்சு, நிர்விண்ணம் எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்குன்னு. இங்கே என்னன்னா கர்மங்களினால விடுதலை, கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை வராது, கர்மங்களை செஞ்சுட்டே இருந்தார். அதனால் அதை பற்றி இனிமேல் நான் அப்புறம் வேறு ஏதாவது வழி பார்க்கணும் அது ஞானத்துக்கு. அப்புறம் ஏன்னா கர்ம பலங்கள் கூட அது இப்படி தான். கர்ம பலம் என்னை காப்பாற்றி கரையேற்றுமனு நம்பிக்கை இல்லை. புண்ணியமாவது பாப்பமாவது பந்திக்கும். புண்ணியம் అనేది தங்கச் செயினால் கட்டி போட்ட இது செயின், பாப்பம்னா இரும்பு செயினால் கட்டி போட்டாச்சு, என்னையோ பந்திக்கப்பட்ட. அது தங்க செயின் வச்சு பந்திச்சு போட்டா என்ன? இப்போ ஜெயிலில் ஒருத்தன் போடுறதுக்கு அரபு கண்ட்ரியில் பெரிய பெரிய அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த காலம் அவங்கள எல்லாருமே ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் போட்டோன்னா தங்கம் வச்ச செங்கல், அப்புறம் கத்தி கூட ஏதோ அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட்னா தங்கம். என்னடா தலை போகிறது, தலை போகிறதுக்கு தங்கமான கத்து என்ன, இரும்பான கத்து என்ன? அந்த மாதிரி கர்ம பலத்தில் கூட விரக்தி வந்துச்சு. அப்புறம் இப்படிப்பட்ட விவேகம் இருக்கிற இந்த சாதகன் இப்போ இனிமேல் என்ன பண்ணணும்? இவனும் ஜிதேந்திரிய அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். இந்திரிய நிகிரகம் பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் இந்த தியான யோகத்தில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஞாபகம் இருக்கணும். அது மறுபடியும் பார்த்துக்கணும், ரிஃபர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். எந்த சந்தேகமும் இனிமேல் வராது, அதெல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா. ஸோ ஜிதேந்திரியனாகி இந்திரியங்களில் ஜெயிச்சு, அப்புறம் அபியாசத்தினால கிரமமாக பண்ணு, ஸ்லோலி கிராஜுவல்லி வருவேன். நான் 6வது அத்தியாயத்தில் சொன்ன 2-3 பாயிண்ட்ஸ்னு டச் பண்ணுறோம். இப்போது லெட் மீ ஃபினிஷ் திஸ். மனசுని நிச்சலப்படுத்துகணும், ஏகாகிரப்படுத்துகிற பழகணும். அது பாட்டுக்கு அது அப்படி ஓடிட்டுருக்கு. சில பேருக்கு மனசுக்கு ரெக்கைகள் இருக்கும், பறக்கும். ஓகே, உதாரணம். அப்புறம் சில பேருக்கு காலுக்கு சக்கரம் இருக்கும். அந்த ஊர் போகணும், இந்த ஊர் போகணும், அந்த பார்க்கணும், இங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு மாத கணக்கில் சுற்றிட்டே இருப்பாங்க. நிற்க முடியாது அவங்களால. கொரோனா டைமில் கூட போயிட்டே வருவாங்க சில பேர். இது காலுக்கு சக்கரம் இருக்குது, அதனால் அவங்களால நிம்மதி இருக்க முடியாது.
சில பேருக்கு கையில் கூட அந்த மாதிரி சக்கரங்கள் இருக்கும். வீட்டில் இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சமையல் கண்டுபிடிச்சிக்கணும், செய்யணும். ஓரளவுக்கு லேசியாக இல்லாமல் இருக்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இல்லைன்னா மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், பொதுபோக்கு ஆகாது. ஏதோ ஒன்று பண்ணணும், அது தைக்கணும், இது இறக்கணும், அது ஏற்றணும். அப்போ இந்த பக்கம் இந்த அந்த பக்கம் மாற்றணும், அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றணும். இது அப்பப்போ எல்லோரும் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணலாம். அப்போ இப்படி பண்ணாதான் சில இதில் தேவையில்லாததில் வெளியே வந்துடும். ஆனால் சில பேருக்கு இன்னொன்று சொல்கிறேன், இந்த கைக்கு சாதாரண விஷயம் இல்லாமல் எவ்ரி வாரமோ இல்லைன்னா எவ்ரி டே எல்லா நாளிலும் கூட இருக்காங்க சில பேர். ஷாப்பிங் பண்ணலன்னு அவங்களுக்கு தூக்கம் வராது. அது உபயோகமாக இருக்கா இல்லையான்னு இல்லை. அதுக்கப்புறம் இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பழகிட்டாங்களா, அது கூட பிரதி 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஏன்னா அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒரு சைட்லேருந்து அங்கே இங்கே கொண்டு போய் அது காட்டி இது காட்டி இது தேவையோ, இது யூஸ்ஃபுல்லோ, இது புதுசாக இருக்கே, ஏன்னா அப்படி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஏதோ ஒன்று பரவாயில்லையே கொஞ்சம் வேலை தான் அப்படின்னு ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு திரும்பி எடிக்ஷனு. அப்புறம் அங்கே அவன் நிறைய போடுவான், ப்ரைம் டைமு, அப்புறம் என்ன டிஸ்கவுண்ட்டு. இப்போ 1 ஹவரில் நீங்கள் புக் பண்ணால் உங்களுக்கு 100 ரூபாய் 10 ரூபா கொடுக்குறேன்ற. அப்பா பரவாயில்லையே. டிவி பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும், அதை பற்றி நிறைய வரும். இந்த டைமில் தான் வந்துட்டுருக்கும் அதெல்லாம் மார்க்கெட்டிங்கு. இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா 1000 ரூபா அந்த என்னமோ அது என்னமோ சமையல் ரூமில் உபயோகம். இப்போ உங்களுக்கு 250 ரூபாய்க்கு அனுப்பப்படும். ஆனால் இப்போ 1 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லணும். ட்ராப் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணணும். ஸோ சில பேருக்கு மைண்டு பற்றி பறக்கும், மைண்டு காலு ஓடும், கையும் இப்படி எல்லாம் பண்ணணும். வாய் பற்றி சொல்லணுமே, அது வந்து ஸ்கேட்டிங் மாதிரி தான். ஸ்கேட்டிங் ரோல்ஸ் இருக்கும் பாருங்க, ஏதோ ஒன்று பேசணும், எப்படியாவது பேசணும். அதுக்கு நிற்காது, அது ஸ்கிட்டியாக இருக்கு. ரோலர் ஸ்கேட்டிங் ரோல்ஸ் கவனித்து பாருங்க. இந்த மாதிரி மக்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நமக்குள்ளே ஏதாவது கூட இருந்தால் தெரிஞ்சுக்கணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் சேர்ந்துட்டா ஜிதேந்திரியா. எத்தனோ வாட்டி புலங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும், புலங்களை கட்டுப்படுத்தணும். என்ன சார் அதெல்லாம் பிள்ளைகள்னா புலங்கள்னா? நீங்கள் தமிழும் ஒழுங்காக பேசுங்க முதல்ல. பிள்ளைகளும் கட்டுப்படுத்த முடியாது நீ, அவங்க அங்கே வெளியில் இருக்கான். உன்னோட புலங்கள் உனக்குள்ளதான், உனக்கிட்ட தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோலிங் ஆஃப் த சென்சஸ் அண்ட் த மைண்ட். அடுத்தது 19வது ஸ்லோகம். தாரியமானம் மனோயர்ஹி பிராம்யதாஸ்வனவஸ்திதம் அதந்திரிதோனுரோதேன மார்கேணாத்மவசம் நயேத். இப்படியெல்லாம் பிரயத்தனம் பண்ணும்போது சிலது கட்டுப்பாட்டு, வாய் சாப்பிட்றது, பேசுறது, கைகள், கால், மனசு எல்லாம் இந்த மாதிரி பிரயத்தனம் செஞ்சுட்டு பண்ணிகிட்ருக்கும்போது என்ன ஆகுமா, கொஞ்சம் நாள் நல்ல பரவாயில்ல, இப்போ எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. முக்கியமாக மனசு பற்றி நினைக்கும்போது அந்த மனசாமா திரும்பி ஆசுபிராமியத்தை திரும்பி படிய படக்கம். அது வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போகும் மனசு. ஓகே, வாண்டரிங் மைண்டு, வேவரிங் மைண்டு, டிஸ்ட்ராக்டட் மைண்டு, டிஸ்டர்ப்டு மைண்டு எப்படியாவது இருக்கட்டும். அது ஸ்திரமாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? டயர்டாகி போச்சு, இது சொல்லி 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 கேட்கவே மாட்டேங்குது.
நல்லான்னு தெரியுறது, கிளாஸில் சொல்கிறார், குரு சொல்கிறார், சாஸ்திரம் சொல்கிறது, சிலது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதந்திரிதா, அப்படி சோம்பேறித்தனமாக லேசியாக விட்டுடாமே ஏ அனுரோதேன மார்க்கேண ஆத்மவசம் நயேத்து. புது புது டெக்னிக் கண்டுபிடி, அந்த மனசு கூட. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், அனுரோதேன மார்க்கேண. அனுரோதம்னா கண்ட்ரோல் இட்டன்னு அனுரோதம் பண்ணு. ஆனால் அனுரோதேனன்னா எப்படி பண்ணால் இந்த மனசு சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்டு கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா. மைண்டனி கொஞ்சம் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி அது சொஃபகேஷன் பண்ண விடாமல் சின்ன சின்ன கன்செஷன்ஸ் மட்டும் கொடுக்கலாமா, குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்த மாதிரி. அனுரோதேன மார்க்கேன அப்படி அது கூட பேசணும் மனசு கூட. சரியா? இதோ பாரு, யார் மனசுக்கிட்ட நான் ரொம்ப நாளில் பார்த்துட்ருக்கேன், நீ நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், ஆனால் நீ இன்னும் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்கிறேன், ரொம்ப அடம் பிடிக்கிறேன். அது சரி, எத்தனை அடி வாங்கியிருக்கேன், நீ எத்தனை மொட்டு வாங்கியிருக்க, எத்தனை பேர் சீன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் புத்தி வரல, ஏன் இப்படி இருக்கு, இது சரியா? 3 ஆக்ஷன் பண்ணணும். நீ இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்கல, இனிமேல் நான் ஒன்று கண்டிக்க மாட்டேன். This is called being friendly with the mind and talking to the mind and dealing with the mind and soap போடுறது. அப்படி சொல்லி, அதனால் ஒரு நல்லக்காக தான் சொல்கிறேன், குரு சொல்கிற மாதிரி, கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி கேட்டுக்கோ. சரியா? கேட்டுக்கலாம், நானும் கேட்டுக்கிறேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுரோதேன மார்க்கேன. இதுதான் அப்படி பண்ணி எப்படியோ மனசு வசத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இனிமே we are both very close friends. நமக்கு 2 பேருக்கு சண்டே இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லை. இல்லைன்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆல் த டைம். எனக்கு என்னோடய மனசுக்கு ஃபைட்டிங். கவனித்து பார்த்தா அதுதான் நடக்கிறது உள்ள. நானும் என்னோடய மனசு ஒன்றாவாக இருந்த, ரொம்ப க்ளோஸாக தங்கிட்டு இருந்த, ஒழுங்காக இருக்கணும் இல்லையோ? வைஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு மாதிரி ஒரே தகராறு. இதுதான் நிறைய பக்தாள் ஞானிகள் எல்லாரும் கூட அவங்க மனசுன்னு பற்றி இப்படி அட்ரெஸ் பண்ணி அவங்க பாட்டாகவே பாடிட்டு, யாருக்காகவோ பாடலை, அவங்களுக்காக சொல்லிக்கிறான். அதனால் நம்மளுக்காக யாரும் அப்படி பாடி எழுதி வச்சுக்கிறதுனால அது வச்சாவது நமக்கு பாட்டை எதை தெரியலன்னா நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சதாசிவ பிரம்மேந்திர அவருடைய கிருத்திகளை பார்த்து, அவர் பெரிய ஞானி, அத்வைத்த நிஷ்டர் தான். ஆனால் அவர் பாடினது பக்தியோடு கூடி இருக்கும், வேதாந்தத்தோடு. பலதெல்லாம் அப்படி தான், சிம்பிள், எல்லாம் மனசு பற்றி. பஜரே கோபாலம் மானச, ஓ மனசா யாருக்கு சொல்கிறாரு? அவர் மனசுக்கு தான். பஜரே கோபாலம் மானச, பஜரே கோபாலம். கோபாலன் பற்றி பஜனை பண்ணு மனசா. ஸ்திரதா நஹி நஹி ரே மானச, ஏன் இப்படி ஸ்திரத்துவம் இல்லாமல் மனசா இப்படி அலைஞ்சிட்ருக்கே? ஸ்திரதா நஹி நஹி ரே. ஆனால் ஒரு சம்ஸ்கிருதம் இல்லை. தாபத்ரய சாகரம் அஜ்ஞானம், தாபத்திரப்படுறேன், அஜ்ஞானமான சம்சாரத்தில் போய் உளுந்துடுறேன்னு. ஏன் அதுக்காக தாபத்திரப்படுறேன், ஓடுறேன் அப்படின்னு they address their own mind.
भज रे यदुनादं मानस भज रे यदुनादம் எதுநாதம்னா கிருஷ்ணனை பற்றி அவர் கிருஷ்ணன் தான் அவருடைய கீர்த்தனை எல்லாத்துலேயும் அந்த எதுநாதம் எது வம்சத்தில் எல்லாரும் பாராட்டுற அந்த கிருஷ்ணனை பற்றி நீ பாடு பஜ ரே यदुनादं मानस அப்புறம் பிபரே ராமரசம் ரசனே ரசனேன்னு சொன்னாலும் மனசன்னான்னு வந்து வாய் எத்தனை பாடியிருக்காரு மானச சஞ்சரரே மனசு தான் பாருங்க பிரம்மணி அங்கே கொஞ்சம் கிருஷ்ணன்கிட்ட இருந்து பிரம்மணிக்கு போயிட்டாரு பிரம்மனில் ரெவல் ஓ மனசா அப்படின்னு எத்தனையோ பாடியிருக்கார் அவனை பற்றி சொன்ன எப்படி எங்கள் தெலுங்கு தியாகராஜன் பற்றி சொல்லணும் இல்லையா தியாகராஜர் பலது பாடியிருக்காரு முக்கியமாக சொல்கிறது சக்கனி ராஜ மார்க்கமூலுண்டக நல்ல ஹைவே ராஜமார்க்கம் இருக்கும்போது சந்துல தூர நேல ஓ மனசா சந்துன்னு நேரோ ஸ்ட்ரீட்ஸில் போய் அந்த டிராஃபிக்கில் ஜாம் ஆகிட்டியா அங்கே போகிறேன் அழகாக இது ஹைவே இங்கே இருக்குன்னு சொன்னேன் எனக்கு ஹைவேண்டான்னு போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு மனசா மனசுன்னு பற்றி அவரும் நிறைய பாடியிருக்காரு మనసులోని మర్మములు தெரிஞ்சுக்கும் மனசுடைய மர்மம் இது என்ன விளையாட்டாடுமோ தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி மனசுன்னு பற்றி எல்லா பக்தாளும் பாடியிருக்காங்க அதுதான் இங்கே பகவான் சொல்கிறாரு இப்படி பல வகையாக இப்போது இதுக்கு வடி என்னன்னது பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம கிருஷ்ணர் கீதையில் சொன்னதை எடுத்துக்கிறோம் 6வது அத்தியாயில் வந்து இப்போ இங்கே என்ன பண்ண சொல்கிறாரு 6வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் எனக்கு शनै शनैरुपरमेद् बुद्ध्या धृति गृहीतय मुள்ள முள்ளமா அந்த மனசனை ஆத்மசம்ஸ்தம் மனः கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத் அந்த அத்தியாயத்தில் அற்புதமான ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் அர்ஜுனன் கேட்டு நல்லா இருக்கேன் நீ சொன்னதெல்லாம் எனக்கு அப்படி தான் பண்ணணும்னு ஆசை இருக்கே செஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் ஓகே ಈ மனசு ரொம்ப செஞ்சலமாக இருக்கே இது கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கே ஓகே தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே ஆனால் அதை கட்டுப்படுத்துறது வாயோரிவ துஷ்கரம் காற்றுன்னு கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டமோ இந்த மனசுன்னு கட்டுப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமனே ரொம்ப வருத்தி போய் சொல்கிறார் பகவான் சிரிச்சிட்டே கரெக்டு தான் நீ சொன்னதே அது சுலபமாக நான் சொல்லலையே who said it is easy but it is not impossible it is possible but not easy அப்போ என்ன வழி கொடுத்தாரு அப்படிப்பட்ட அந்த மனசுன்னு வந்து அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச குருஹ்யதே அதெல்லாம் தினந்தோறும் அதுதான் பாராயணமாக எப்பெல்லாம் வேணுமோ டைம் இருக்கும்போது அதெல்லாம் அப்பப்போ பார்க்கணும் பார்த்து படிச்சுக்கிறது அர்த்தத்தோடு அதுதான் தியானம் அதுதான் சாதனை அபியாசேன வைராக்கியம் வளர்த்துக்கோ அபியாசேன து வைராக்கியேன ச கிருஹ்யதே யூ கேன் கண்ட்ரோல் இட் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த டெக்னிக்கும் சொல்லி கொடுத்தார் அதனால் அப்புறம் சொல்லி அடுத்த 20வது ஸ்லோகத்தில் மனோகதிம் ந விஸ்ருஜ்யேத் जितप्राणो जितेन्द्रियः सत्त्वसम्पन्नया बुद्ध्या
சத்வசம்பன்னயா புத்தியா மன ஆத்மவசம் நயேத். அகெயின் அதே விஷயம் சொல்லும்போது இந்திரியங்களை நீ ஜெயிச்சா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஐ எம் ஹேவிங் கண்ட்ரோல் ஆன் மை சென்சஸ் மேக்ஸிமம். அப்புறம் பிராணாயாமம் பண்ணி பிராணத்தினை கூட நான் கண்ட்ரோல்டு அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு ஒன்றும் மனசு தொந்தரவு பண்ணாது అని சொல்லி ஏமாந்து போகாது. இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். கொஞ்ச நாள் எல்லாம் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் அதை தப்பிச்சுக்கு ஓடும். திரும்பி தப்பிச்சுக்கு ஓடுறதுன்னு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று வந்து மைண்டில் பூந்துக்கும். இந்த சாஸ்திரம் என்ன, சத்சங்கம் என்ன, இதெல்லாம் படிக்கிறது எவ்வளோ நாள், இதே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாரு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எப்படி எல்லாம் ஜாலியாக சுற்றுறாங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. ஏதோ ஒன்று படித்தது போதும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணும். இது வந்து நடி வயசில் இருக்கிறவங்களுக்கோ இன்னும் ஃபேமிலியில் வயசான பாட்டாங்களுக்கு கூட ஆகும் இப்படி. இப்போது சத்சங்கம் கடித்தது போக வேண்டிய மார்க்க விதி தான். இதுவுமே வாழ்க்கையில் 60-70 வயசு வந்ததுக்கப்புறம் அடுத்த 10-15 வாழறதெல்லாம் இது கேட்டுக்கிட்டே அப்படியே முக்தனா போகணும் இல்லையோ? ஏன் பண்ண மாட்டுறாங்க? we are seeing no in satsang aged people நிறைய பேர் வரதில்லை, மிடில் ஏஜ் தான் வராங்க. அதில் கூட சில பேர் வந்து கஷ்டம். அந்த மிடில் ஏஜில் வந்து இந்த சாஸ்திர அத்தியாயத்தை கண்டினியூ பண்ணுறதுனேது வெரி வெரி டிஃபிகல்ட். அப்படி இருந்து கூட வந்துட்டுருக்காங்கன்னா அவங்க ரொம்ப உத்தம சாதகனா கமிட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இருக்கணும். ஏன்னா இன்னும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பாதியில் நிற்கும், அப்படி இருக்காது. வயசும் மிடில் இருக்கு. அப்படி இருந்து ஆனால் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஓகே, இங்கே ஃபவுண்டேஷன் போடலைன்னா அதனால தான் த எல்டர்லி ஏஜ்டு பீப்புள் ஆர் லெஸ் ஓன்லி இந்த சத் சங்கத்தில். புரியுது உங்களுக்கு? என்ன அதுக்கப்புறம் அந்த மனசு கேட்காது, அது வரவே வராது. என்னமோ பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் வேறு ஏதாவதெல்லாம் இருந்து பல சத்சங்கங்கள் ஏதோ கேட்டிருக்கிறதுனால அந்த மகாத்மனுடைய சாங்கத்தினால தான் வந்து இனிமே அப்பா நமக்கு இனிமேல் இன்னொன்று வேண்ட போதும், கடிக்க வேண்டியது கடிச்சு தானே நிற்பான். அதர்வைஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ ஆம் டெல்லிங் தீஸ் உதாரணஸ்ன்னா நம்ம வி ஆர் சீயிங் இன் அவர் சத்சங்காவது வெளியே அது லோக்கலில் சுற்றி பார்க்குறோம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது அந்த மனசுடைய கத்தினை வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மைண்ட் ஷுட் பி வாட்ச்ட், ஆல்வேஸ் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். நான் விஸ்ருஜேத் உபேட்சை பண்ணாது, நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்றார். அப்படி இருந்து மைண்டு எந்த அளவுக்கு சில நாள் அப்படி இப்படி இருக்கும், அது படிய திங்ஸ்னால் அப்பப்போ கொஞ்சம் அந்த டல் ஸ்டேட்டு இதெல்லாம் கஷாய ஸ்திதி விக்ஷேப இதெல்லாம் வந்துடும். ஆனால் கூட எப்போ சாஸ்திரம் குருன்னு அப்படி மனசில் கட்டியாக பிடிச்சிருக்கிறோமோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி வரும். சில வாட்டி நமக்கே தெரியாது, போர் அடிக்கலை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதிசயணும் எதுவுமே தோறணும், ஒரு மாதிரி கஷாய ஸ்திதி, அதுக்கு பேர் ஸ்டாக்னேட்டட் ஸ்டேட். இது சாதகர்கள் எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் வரும் வாழ்க்கையில். ஹூ வில் ரெஸ்கியூ? அதனால் இப்போது பரவாயில்ல கேட்குறதுக்கு வரேன், எனக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது பகவானே. எனி சிச்சுவேஷன், எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் என்ன வந்தாலும் சரி, எனக்கு குரு மேலே, என்ன சாஸ்திரத்தை மேலே, பகவான் மேலே இருக்கிற அந்த கிரிப்பு அது
ஸ்ரத்த லூஸ் ஆகவே கூடாது, நான் இப்போவே சொல்லி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இப்போவே சொல்லி வச்சுக்கிறேன்னு இருக்கணும். அப்படி இருந்துகிட்டே இருந்தால் நத்திங் கேன் டூ எனி திங். பிராரப்தமாவதாகட்டும் இன்னொன்று ஆகட்டும். பிகாஸ் என்னோடய கன்விக்ஷன் ஸ்ரத்தில் வந்து எனக்கு பிராரப்தமோ என்னமோ வந்து தாக்கும், எனக்கு தெரியாது. ஐ காட் இட். எனக்கு குரு கிடைச்சாச்சு, சாஸ்திரம் கிடைச்சாச்சு, பகவான் சொன்னதில் எனக்கு புரியுது. நத்திங் கேன் ஷேக்ஸ் மீ இன் திஸ் வேர்ல்டு அப்படியான ஒரு தைரியம், அது எல்லாத்துக்கும் பேர் தான் ஸ்ரத்தா. அப்படின்னு பகவான் இங்கே இருந்து சத்வ சம்பன்னையா முடிஞ்ச வரைக்கும் சத்வத்தனை நீ உனக்குள்ளே வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். பிகம் ஏ என்ரிச்டு வித் த சத்வகுணா. சரியா? சத்வகுணம் இருந்துச்சுன்னா இப்படியே காலுக்கு சக்கரம் வச்சுன மாதிரி இது சுற்றுறதோ பேசுகிறதோ செய்கிறதோ போவான். தே நெவர் டூ. சத்வகுணம் இன்னும் இல்லைன்னு. ஆனால் வெளியில் பார்த்தா சத் சங்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வரும், எல்லாம் இருக்கும், பக்தி இருக்கும், ஏதோ பாராயணம் எல்லாம் பண்ணுவான். பட் இந்த கோர் உள்ளக்கு போய் பார்த்தா இன்னும் அந்த ரஜோகுண பீஜங்கள் அங்கங்கே அப்பப்போ அப்படி இருக்கிறதுனால தான். ஸோ சத்வகுண சம்பன்னனாக இருந்து புத்தினு உபயோகப்படுத்திட்டு பாருங்க. அதுதான் அங்கே புத்தியாதிருதி குருஹீதையா அந்த 6வது அத்தியாயத்தில் சொன்ன ஸ்லோகம். மனசுனி the lower mind should be governed, controlled, bring into the track by the higher mind. Higher mind க்கு பேர் புத்தி, lower mind க்கு பேர் lower mind. அதனால புத்தி அనే வார்த்தை மனசு அనే வார்த்தை ரெண்டும் இருக்குது பார்த்தீங்களா. புத்தியா கிளியராகவே சொல்கிறார். புத்தியா மன ஆத்மவசம் நயேத்து. மனசனை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கணும், உன்னோட புத்தி உபயோகப்படுத்திட்டு. வெளியிலேருந்து யாரும் எதுவுமே பண்ண மாட்டேங்க, சொல்லி தருவாங்க. கடைசியில் பண்ண வேண்டியது நானும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்கே என்ன சொன்னார்? இப்போது சத்வ சம்பன்னம் என்றார் இல்லையா. சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம். 21. ஏஷ வை பரமோ யோகः मनस्संग्रह स्मृतः ससंगहृत् हृदयज्ञत्वमन्विच्छन् हृदयज्ञत्वमन्विच्छ दम्यस्येवार्वतो मुहुः. ஸோ இந்த புலங்கள் மனசுன்னு பற்றி சொல்லி இப்போது இந்த ஸ்லோகத்தில் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு அதே விஷயத்தை மறுபடியும் சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு குதிரை, அந்த ஹார்ஸுன்னு முதல்ல அது வளர்த்து அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா, குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணுறவன் வந்து ரொம்ப நாள் அது வந்து முதல்ல அது சரி பண்ணணும், வடிக்கு கொண்டு வரணும். ஜஸ்ட் அப்படி சொன்னது கேட்காது, பழகணும், ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா. அதுக்கு ஹார்ஸ் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அந்த குதிரை பற்றியே சொல்கிறார். குதிரை அர்வதகன குதிரை. ஓகே, ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம். அது வந்து ஸோ முள்ளமாக அந்த அஸ்வகன், த ஹார்ஸ் ரைடர், அந்த குதிரைன்னு எப்படியெல்லாம் படகப்படுத்திட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல கேட்க அது சொன்னதே, அது எப்படி என்ன பண்ணால் அது கேட்கும் செய்யணும்னு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ சர்க்கஸில் எத்தனை ஜந்துக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். முதல்ல ஒரு நாள் ஃபஸ்ட்லேயே கேட்குமா என்ன? அதெல்லாம் எத்தனை நாள் அது சின்ன வயசில் கொண்டு வந்து படகப்படுத்தி சொல்லி சொல்லி அப்போ கூட நடுவில் கேட்காது. அப்பப்போ ரொம்ப அடம் பிடிக்கும் பார்ப்போம். அப்போ அவரை கூட விட்டுடுவார், சில வாட்டி விட்டுடுவார், சொன்னது செய்யாது. அதை அந்த சிங்கமாவது அதாவது இதாவது நிறைய நாள் பண்ணுறது. 3 ஷோஸ் பண்ணி 2 ஷோஸ் பண்ணிச்சு, 3rd ஷோவில் பண்ணாத. சர்க்கஸ் 3 ஷோ இருந்தார். பட் ஹீ நோஸ் தட். அப்படின்னு விட்டுட்டு இன்னொன்று வச்சுக்குவார் ஸ்பேரை, இன்னொருத்து கேட்டப்படும், வேறு மேக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு இதுக்கு போயிடுவார். சரி, அப்படி தான். அதே மாதிரி தான் மனசு கூட சில நாள் அப்படி கொஞ்சம் இப்படி இருந்தால் கூட, பட் மனசு கூட கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப அதில் உளுந்து போகாது. இட் இஸ் எ மேட்டர். அது அப்பப்போ அப்படி தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் நீ கொஞ்சம் தனியாகவே நின்றுக்கோ. அப்படி இருந்து பல வாட்டி, அதுதான் இங்கே வார்த்தை, பல வாட்டி பிரயத்தனம் பண்ணி எப்படி குதிரையின் வருஷத்துக்கு கொண்டு வரானோ அதே மாதிரி தான் இந்த மனசுன்னு கூட சாதகன் வந்து முள்ளமாக அதனை
பார்த்து அதோட நேச்சர் என்ன, எங்கே நான் சேஞ்ச் பண்ணணும், மாற்றிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும். அப்படி பண்ணுறது தான் இதுதான் நிச்சயமான உத்தமமான யோகம் என்றார். இப்போ பேசுனதெல்லாம் மேலே இதெல்லாம் ராஜயோகம் கீழே பேசுவோம். மனசு இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது இதெல்லாம். ஸோ அதனால் இதுதான் பரமோ யோகா. எது இந்த மனசனை கட்டுப்படுத்துறதுன்னு பாருங்கோ. மனசுக்கு பற்றி 4 ஸ்லோகங்கள். ஏன்னா அங்கே தான் பேசிக் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, அதனால தான் யோகத்துக்கு டெஃபினேஷன் வந்து பதஞ்சலி கொடுத்தது சித்த விருத்தி நிரோதா யோகா అని சொல்லுவார். அது கரெக்டு தான். சித்த விருத்திகளின் நிரோதம் பண்ணணும், ஸ்டாப் தி மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ். பட் அதுக்கு பதில் பொதுவாக சுலபமான விதமாக சொல்லும்போது வசிஷ்டர் யோகக்கு கொடுத்த டெஃபினேஷனு மன பிரஷ்னம உபாய யோகா అన్నారు. మనస్సుని ప్రశాంతపడతది, శాంతపడతదికి యోగా ఈజ్ ఏ టూల్. ஸோ சாந்தப்படுத்துறதுலோனும் கட்டுப்படுத்துறதுல, கட்டி போடுறதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால் சித்தவருத்தி நிரோதகான்னு ஸ்டாப் ஆல் த மென்டல். எப்போது ஸ்டாப் பண்ண முடியும்? யூ கேனாட், யூ நெவர் ஸ்டாப் தி ஆல் மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ். மென்டல் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கட்டும். பட் தோஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே எதுவுமே டிஸ்டர்ப்டு இல்லை. ஆல் ஆர் பாசிட்டிவ் அண்ட் சாத்விக் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ வாட்? அதனால் யோகா வந்து we follow general encourage the Vasishta's method, not Vishwamitra's or this Patanjali's method. அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சரி, அப்படி சொல்லி 22வது ஸ்லோகத்தில் சாங்கேன சர்வபாவானாம் प्रतिलोमानुलोमतः भावाप्ययावनुध्यायेत् मनो यावत् प्रसीदति. இங்கே ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கு சொல்கிறார் பகவான். இந்த மனசை பற்றி இத்தனை பேசுகிறோம், இதெல்லாம் செய்கிறோம். என்ன தெரியுமா, இந்த விதமாக அதை நீ சரிப்படுத்தலாம். இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இது திரும்பி திரும்பி சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சுலபமான மார்க்கத்தில் என்ன அந்த சம்ஸ்கிருதம் பதங்கள் நான் சிம்பிள் அர்த்தம் சொல்கிறேன். சாங்கியம் தத்துவ சாங்கிய சர்வபாவனம். இங்கே 24 தத்துவங்கள் இருக்குல்ல, பஞ்சபூதங்கள், அதுக்கு மேலே இருந்து பிரகிருதி, மாயா, மூல பிரகிருதி, அதெல்லாம் ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள், பஞ்ச பிராணங்கள், மொத்தம் 24 தத்துவங்கள். இதெல்லாம் என்ன ஒன்றுல ஒன்று அப்படியே எல்லாம் ஒன்று வந்துச்சு. திரும்பி எல்லாமே அதுக்குள்ளே உள்ள போகிறது. அதுக்கு தான் பிரதிலோம அனுலோம. அனுலோம விலோமன்னா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்னு அர்த்தம். பிராணாயாமத்தில் கூட சொல்கிறாங்க அனுலோம விலோம பிராணாயாமம். பிரதிலோம அனுலோமத்தா இது இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அவரோஹண கிரமில் பிறந்து ஆரோஹண கிரமம் எல்லாம் பின்னாடி மேலே போகிறது, உள்ளே போகிறது. என்ன அர்த்தம்? எல்லாம் மாயாசக்தியில் விலீனமாகிறது. இது அப்படி இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா தூங்கி ஏந்திரிச்சப்பு தான் எல்லாம் கிளம்புறது. திரும்பி தூக்கத்துக்குள்ளே போகும்போது எல்லாம் அன்ஃபோல்ட் ஆகிறது. இதுதானே தினந்தோறும் நடக்கிறது. இப்போ இது அவர் சொன்னது அங்கேருந்து ஒவ்வொரு உலகம் மொத்தம் பாருன்ற. அங்கே என்ன நடக்கிறதோ இங்கே அதே தான் நடக்கிறது. அங்கேயும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், இங்கே சிருஷ்டி ஸ்திதி பிரளயம். ஆனால் இங்கே ஏதோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு எதுவுமே இல்லை. இங்கே இந்த சிருஷ்டி ஸ்திதி லயானது சும்மா ஒரு விளையாட்டு, அப்படி போயிட்டு இப்படி வருது. அது லைஃப்ன்றேனே, அது என்னது என்றேனே. அதுதானே இதுக்கு உபனிஷத்தில் சொன்னோம், எல்லாத்திலும் பின்னாடி நான் தான் இருக்கேன். அந்த ஒரு நானில் தான்
இத்தனை சரீரங்கள், இத்தனை அலைகள், இத்தனை மோதல் எல்லாமே ப்ரொஜெக்டட், கொஞ்சம் நேரம் இருக்கிறது டிஸப்பியர் ஆகிறது. இது புரியணும்னா அப்போது என்ன, நான் முதல்ல இந்த சின்ன அகங்கார பாவத்தில் வந்து வெளியில் கொண்டு வரணும். அதுதான் உபனிஷத்தில் நேற்றுக்கு சொன்ன 2 மந்திரங்கள். அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், மனசு வச்சு தான் திங்க் பண்ணணும். ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது அது என்ன கரையேற்றுமணி நம்பிக்கை. தட் இஸ் ஓன்லி கேன் ரிலீவ் அஸ், கரையேற்ற முடியும். அதுதான் பகவான் இங்கே வந்து அப்படி அந்த தத்துவ விவேகத்தனை பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ பண்ணணும்னா அந்த மனசு ஏன் ஓடுறேன், அது ஓடுற அது மனசு சாந்தமாகிற வரைக்கும் யாவத் பிரசீததி. பிரசாதம்னு மனசாந்தி பேர் பிரசாதம் தெரியுமா? எவ்வளோ நாளை வரைக்கும் இன்னும் மனசு அந்த பிரசாந்த நிம்மதி அடியிலோ அப்போ வரைக்கும் இந்த ஜன்ம பிரளயங்களன்னு இந்த விஷயம் இருக்கு, இது நிரந்தரம் தியானம் பண்ணுன்றார். கண்ணு மூடு, கண்ணு திறந்த உலகம் பாரு. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் திஸ். இங்கே எதுவுமே புதுசு கிடையாது, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் ஆகலை. நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ், நத்திங் டு டூ, நோவேர் டு கோ. புரியுதா? அப்படின்னு சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. அதனால் அப்போது பதற்றம், ஐயோ ஐ எம் லூசிங், ஐ எம் கெய்னிங், எல்லாம் போயிடும், எல்லாம் பிரம மனசான. நோ 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 நோ, மாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லையா, ஆனால் அப்படி உள்ளன்னு அது சொல்லிகிட்டே இருக்கும். அதே அது விவகாரத்தில் ஏதோ சொல்கிறது அது வந்திருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு தியானம் பண்ணுன்றார். இந்த மெத்தடுனால தான் இது கொஞ்சம் ஹையர் மெத்தட் தான். புரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா பிராணாயாமன்னு, ராஜயோகன்னு, அப்புறம் பூஜான்னு இதில் இருக்கணும். கர்ம விட்டுடும் வெளியில் இதெல்லாம் நிறைய குறைச்சிக்கொன்னார்ல. ஏன்னா அது பண்ணி நீ ஒன்றும் சாதிக்கலை இவ்வளோ நாள். அங்கே டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும், மைண்டு அங்கங்கே பறக்கும். ஒரு பூஜைக்கு உட்கார்ந்த அது பார்த்துக்கிட்டு இது பார்த்துக்கிட்டு அது சேர்த்து இது சேர்த்து அது வச்சு இது பண்ணி அது மறந்து இது சொல்லி அது சொல்கிறதுக்குள்ளே ஏதோ மெக்கானிக்கில் முடிக்கிறோம் தவிர ஏன சர்வம் பிரதிஷ்டிதம் பிரவர்த்தித்தம் எங்கே வரலையே. இது ஒன்று பாடினாவே வந்துச்சே, தம் சரணம். இப்போ இது வர்றதுக்கு தானே அந்த பூஜை. இது எனக்கு பாட்டாவே கேட்டாவே வருதுன்னா நான் எதுக்கு வேறு என்ன பண்ணணும்? அதனால ஞானி மௌனி எனக்கு கிடைக்க வேண்டியதான்னு சொல்லி நிம்மதியாக இருப்பான். அல்டிமேட்லி நிம்மதியாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான டெக்னிக்கு சொல்லி கொடுத்தாரு. இதோட நிறுத்தரும் போதும், இன்னும் சில விஷயங்கள் 26 வரைக்கும் சொல்லுவார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.